வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் இந்த கட் ஆஃப் அதிரடியாக குறைக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல மேலும் 625 காலி பணியிடங்களை அதிகரிப்பு செஞ்சிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் அதிரடியாக குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல குறைந்து காணப்படுகிறது. மக்களே, குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல நீங்கள் இவ்வளவு குறைந்த கட் ஆஃபை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்பிசியுடைய மிக முக்கியமான தேர்வுகளில் குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய தேர்வுகள் ரொம்ப இம்பார்ட்டண்டான தேர்வுகள்ங்க. ஸோ இந்த டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல கிட்டத்தட்ட 7 லட்சம் மக்கள் பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 4 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா தேர்வாக இருக்கிற தகவல் வந்திருக்கு. 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எழுத அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2 மெயின்ஸுடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. 625 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் பார்த்திங்கன்னா அந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல 1270 அப்படின்ற மாதிரி ஒரு வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல குரூப் 2ல் பார்த்திங்கன்னா 82, குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல 1188. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பார்க்க அப்படிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஒரு 11,000லேருந்து 70,000 பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு செலக்ட் ஆக போகிறாங்க. ஸோ இப்படி பார்க்குறப்ப தாங்க நம்ம இந்த கட் ஆஃப் ரேஷியோ அப்படின்றத ரொம்ப அதிரடியாக இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா குறைஞ்சி தான் இருக்கே தவிர கட் ஆஃப் ஏறவே இல்லைங்க. ஸோ ரொம்ப லீஸ்டான கட் ஆஃப் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அந்த கட் ஆஃப் தான் நீங்களும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு பிரத்யேகமாக அந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனுடைய நிலவரத்தை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் நீங்கள் கொஷின்ஸ் ரைட்டாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக மெயின்ஸுக்கு நீங்கள் உங்களை படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க மக்களே. உங்களுக்கு கண்டிப்பாக மெயின்ஸு கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மெயின்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேணாம். 100% பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸு கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்குது மக்களே. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வாங்க. ஸோ இப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு 31% கட் ஆஃப் மெயின் செலக்டடுக்கு அப்படி பார்க்குறப்ப 140லேருந்து 145 தாங்க. அடுத்து பிசிக்கு 26% கட் ஆஃப் மெயின் செலக்டட் பார்க்குறப்ப 135 to 140 தாங்க. அடுத்து பிசி முஸ்லீமுக்கு 3% கட் ஆஃப் பார்க்குறப்ப 125 to 130 தாங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கட் ஆஃப் 20% இடஒதுக்கீடு கட் ஆஃப் பார்க்குறப்ப 125 to 128 தாங்க. அடுத்து எஸ்சிக்கு 15% கட் ஆஃப் பார்க்குறப்ப 122 to 128ங்க. அடுத்து எஸ்சிஏக்கு 2% கட் ஆஃப் பார்க்குறப்ப 120 to 128 தாங்க. அடுத்து எஸ்டிக்கு 1% கட் ஆஃப் பார்க்குறப்ப 110 to 115 தாங்க. ஸோ உமன்ஸ் கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 5 மதிப்பெண்கள் இதில் குறையும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூடோ, பிஎஸ்டி இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ வெறும் 100 எடுத்திருந்தால் கூட போதுங்க. அவங்க பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல மெயின்ஸுக்கு போகிறதுக்கு தகுதி அடைந்தவர்கள் வெறும் 100 மார்க் எடுத்திருந்தால் கூட போதும். அதிரடியாக பார்த்திங்கன்னா அந்த வேகன்சிஸ் உயர்வால் நிறைய பேர்த்துக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு செய்தி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ 100 எடுத்திருந்தாலே போதுங்க. குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கு ஹாப்பியான நியூஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் மெயின்ஸுக்கு உங்களை தயார்படுத்திக்குவாங்க மக்களே. ஸோ இதில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் தான் இருக்கும். வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மெயின்ஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்காகவே தேர்வானவர்கள் இந்த டைம் பெண்கள் தான் அதிக பக்கம் தேர்ந்திருக்காங்க. மெயின்ஸ் செலெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு 13,000 பேர்லேருந்து 29,000 பேர் வரைக்கும் மெயின்ஸ் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெடி ஆகிக்கோங்க. மெயின்ஸோடைய அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நண்பர்களின் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் இந்த கட் ஆஃப் அதிரடியாக குறைக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல மேலும் 625 காலி பணியிடங்களை அதிகரிப்பு செஞ்சிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் அதிரடியாக குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல
குறைந்து காணப்படுகிறது மக்களே. குரூப் 2 மற்றும் குரூப் 2A நீங்கள் இவ்வளவு குறைந்த கட் ஆஃபை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்பிசியுடைய மிக மிக முக்கியமான தேர்வுகளில் குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய தேர்வுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தேர்வுகள்ங்க. ஸோ இந்த டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A கிட்டத்தட்ட 7 லட்சம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வாக இருக்கிற தகவல் வந்திருக்கு. 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எழுத அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2 மெயின்ஸோடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. 625 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A 1270 அப்படின்ற மாதிரி ஒரு வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2A குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா 82, குரூப் 2 மற்றும் குரூப் 2A 1188. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தயார்படுத்தி கொள்ளலாங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்க்க அப்படிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஒரு 11,000லேருந்து 70,000 பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு செலக்ட் ஆக போகிறாங்க. ஸோ இப்படி பார்க்குறப்ப தாங்க நம்ம அந்த கட் ஆஃப் ரேஷியோ அப்படின்றத ரொம்ப ரொம்ப அதிரடியாக அந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி தான் இருக்கே தவிர கட் ஆஃப் ஏறவே இல்லைங்க. ஸோ ரொம்ப 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 லீஸ்டான கட் ஆஃப் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அந்த கட் ஆஃப் தான் நீங்களும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு பிரத்யேகமாக அந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனுடைய நிலவரத்தை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் நீங்கள் கொஷின்ஸ் வந்து ரைட்டாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக மெயின்ஸுக்கு நீங்கள் உங்களை படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க மக்களே. உங்களுக்கு கண்டிப்பாக மெயின்ஸு கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மெயின்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேணாம். 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸு கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்குது மக்களே. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வாங்க. ஸோ இப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு 31% கட் ஆஃப் மெயின் செலக்டடுக்கு அப்படி பார்க்குறப்ப 140லேருந்து 145 தாங்க. அடுத்து பிசிக்கு 26% கட் ஆஃப் மெயின் செலக்டட் பார்க்குறப்ப 135 to 140 தாங்க. அடுத்து பிசி முஸ்லீமுக்கு 3% கட் ஆஃப் பார்க்குறப்ப 125 to 130 தாங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கட் ஆஃப் 20% இடஒதுக்கீடு கட் ஆஃப் பார்க்குறப்ப 125 to 128 தாங்க. அடுத்து எஸ்சிக்கு 15% கட் ஆஃப் பார்க்குறப்ப 122 to 128ங்க. அடுத்து எஸ்சிஏக்கு 2% கட் ஆஃப் பார்க்குறப்ப 120 to 128 தாங்க. அடுத்து எஸ்டிக்கு 1% கட் ஆஃப் பார்க்குறப்ப 110 to 115 தாங்க. ஸோ உமன்ஸ் கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மதிப்பெண்கள் இதில் குறையும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் டெஸ்டிடியூடோ பிஎஸ்டி அந்த மாதிரி கேட்டகரி வரப்போ வெறும் 100 எடுத்திருந்தால் கூட போதுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A மெயின்ஸுக்கு போகிறதுக்கு தகுதி அடைந்தவர்கள் வெறும் 100 மார்க் எடுத்திருந்தால் கூட போதும். அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்கன்சிஸ் உயர்வால் நிறைய பேர்த்துக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு செய்தி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ 100 எடுத்திருந்தாலே போதுங்க. குரூப் 2 மற்றும் குரூப் 2A நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கு ஹாப்பியான நியூஸ்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் மெயின்ஸுக்கு உங்களை தயார்படுத்திக்குவாங்க மக்களே. ஸோ இதில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் தான் இருக்கும். வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மெயின்ஸ் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்காகவே வந்து தேர்வானவர்கள் இந்த டைம் பெண்கள் தான் அதிக பக்கம் தேர்ந்திருக்காங்க. மெயின்ஸ் செலெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு 13,000 பேர்லேருந்து 29,000 பேர் வரைக்கும் மெயின்ஸ் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெடி ஆகிக்கோங்க. மெயின்ஸோடைய அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். பொறுத்து தான் பார்க்கலாம். ஓகேங்களா? நண்பர்களின் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.